ஆனால் வந்து அப்ரிஷியேஷன் பண்ண மாட்டார். எந்த ஒரு நம்ம சார் ஏதாவது சொல்லுவார நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு ஏன் மக்கு மக்கு மாதிரி இருக்கிற நீ அப்படின்வாங்க. நான் சொன்னேன் இப்படியே வந்துட்டேம்மா நான் அப்படின்னு. அவங்க என்ன ஆச்சுன்னா நாளடைவில் அவங்கள கேட்குற கேரக்டர்ஸ்க்குலாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, ஒன்று அம்மானா அம்மா அழுதுகிட்டே இருக்கிற அம்மா, இல்லை வந்து வில்லியாகவே இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க அம்மா இப்படி ஒரு மாமியார் எனக்கு கிடைச்ச எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் சொல்கிறீங்கம்மா நான் பெற்று வச்சிருக்கிறது ஒரு பையன். சில கேரக்டர்ஸ்க்குலாம் நான் மேக்கப்பே போட மாட்டேன். எப்படி இருக்கணும்னா பாலா சார் படத்தில் நான் நடிக்கும் போது அப்படிதான் எல்லாரும் பாலா சார்னு ஐயோ பயம், ஐயோ எப்படி அப்படின்வாங்க. ஒரு டேக் ஓகே. இது வரைக்கும் எனக்கு செகண்ட் டேக்குன்றது கோ ஆர்டிஸ்ட் கூட பண்ணுற ஆர்டிஸ்ட் போனோடனே அப்புறம் முடிஞ்சு இல்லைம்மா நம்ம டப்பிங்கில் மீட் பண்ணுவோம்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்ல முடியாது. நீங்க கட்ட படத்தோட அதுக்கான போனஸையும் சேர்த்து உங்க அக்கௌண்ட்ல தங்கமாவே கிரெடிட் பண்ணிடுவோம். 11 மாசம் முடிவுல உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். டிஜி கோல்டு, இது டெய்லி கோல்டுங்க. நாதஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க நான் எங்கேருந்து சொல்கிறதுனே தெரியல. இவங்களோட இன்ட்ரோவை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாடக கலைகளாக இருந்து, ஆங்கராக இருந்து, சீரியல் ஆர்டிஸ்ட், வெள்ளித்திரையில் போய் நல்லா ஷைன் ஆகிட்டு வந்துட்டு, அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செட்டில் ஏதாவது திட்டிருக்காரா மேம் உங்களை? இல்லை, நான் இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் திட்டு வாங்கினதே கிடையாதுமா. இந்த நிமிஷம் வரைக்கும் யார்கிட்டையும் திட்டு வாங்கலை. ஏன்னா அதுக்கு என்ன ஆணிவேர் போட்டது வந்து டிஆர் ராமன் அங்கிள், அதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அவருடைய அந்த கைடன்ஸில் தான் நான் போய் நாடகத்தில் நடித்தேன். நாடகத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி இப்படி ஒரு நமக்கு மனப்பாடமெல்லாம் ஆகிறதுக்கு உண்டான அப்போவே சொல்லிடுவாங்க. இப்போ சாயந்தரம் நாடகம் இருக்கும், காலையில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் முடியாமல் போயிடும். உடனே ஐயோ என்ன பண்ணுறது, ஸ்ரீலேகா மேடம் கிட்ட போகலாம்ப்பான்னு உடனே எடுத்தோன்னு காலையில் கொடுப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டு பின்னாடி வந்து புகை கூண்டு இருக்கும். புகை கூண்டுன்னு அந்த இதில் அது சுற்றி 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 அந்த 80 பேஜ் மனப்பாடம் பண்ணிடுவேன். சாயந்தரம் 6:30 மணிக்கு ட்ராமா, கரெக்டாக 5:30க்கெல்லாம் நான் ஸ்டேஜுக்கு போயிடுவேன். ஒரு டைலாக் கூட மிஸ் பண்ணாமல். இத்தனைக்கு பக்கத்தில் ஸ்க்ரீன் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நோட்டை வச்சுட்டு நிற்பாங்க. சப்போஸ் இவங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் ஆச்சு ப்ராம்ப்டிங்கு நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்துலேயே நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையே கொடுக்காம நான் எல்லாத்தையுமே வந்து 80 பேஜையும் எல்லாத்தையும், அதாவது 80 பேஜில் வந்து எல்லாருடைய டைலாக் அதையும் நான் படிச்சுப்பேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக என்னன்றது நமக்கு தெரியணும்ல, அது ஃபுல்லாக படிச்சுடுவேன். என்னோட டைலாக்ஸ் மட்டும் நான் ஃபுல்லாக வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போய் நடிச்சுடுவேன். அவங்களுக்கு சந்தோஷம். அதனால யாராவது ஏதாவது வந்து நடிப்பு அதாவது வரல சமயத்தில் ஏதோ உடம்பு முடியாமல் போயிடுச்சு, இல்லை ஊருக்கு போயிட்டாங்கன்னா உடனேனா ஆபத் பாந்தகி யாரு என்ன ஸ்ரீலேகாவை போய் கூப்பிடுங்க பண்ணுவாங்க. நான் வந்துடுவேன். இது அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கையை இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருடைய நம்பிக்கையும் காப்பாற்றிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நளினி மேம், உங்களை சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு கூட ரொம்ப ஃப்ரெண்ட் அண்ட் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க. அவங்க பற்றி? நளினி எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க பயங்கர ஜாலி டைப். அவங்க கல்மிஷம் இல்லாதவங்க, புன்னகை அரசி. இப்போ புன்னகை அரசினா கேரள அம்மாவை சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இவங்க எப்பவுமே புன்னகை அரசி. ரொம்ப அதாவது என் மேலே ரொம்ப அபரிமிதமான அன்பு. என்னோட ஒரு சகோதரின்னா நளினின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. நான் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது நடிப்பை மட்டுமே, நம்ம வசனம் பேசுறது நடிப்பு, வசனம் பேசுறது மனப்பாடம் பண்ணுறது நடிப்பு, இப்படி தான் இருந்தேன். ஆனால் நிறைய நெளிவு சுழிகள் இந்த திரையுலகத்தில் எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படியெல்லாம் யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேமெண்ட் வைஸ் எனக்கு எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ எப்படியா ஏன் மக்கு மக்கு மாதிரி இருக்கிற நீ அப்படின்வாங்க. நான் சொன்னேன் இப்படியே வந்துட்டேம்மா நான் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ சரி நீ இப்படி பண்ணு, இப்படி கேள், இதை செய் அப்படின்வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா கூட, சப்போஸ் ஏதாவது அவங்க பண்ண முடியலன்னா கூட எனக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு அர்ச்சனா மேடமும் வந்து எனக்கு நிறைய சொல்லி எனக்கு வந்து பாலாசார் படம் தாரத்தப்பட்டையில் வந்து அர்ச்சனா மேடம் சொல்லி தான் நான் வந்து அதில் ஒர்க் பண்ணேன். பாலாசார் படம் மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னு அதுதான் எனக்கு. என் நளினி என்னோட சகோதரி, அர்ச்சனா மேடமும் எனக்கு சகோதரி தான். பட் அவங்களுக்கு நான் டப்பிங்லாம் பேசியிருக்கேன். அவங்க என்ன ஆச்சுன்னா நாளடைவில் அவங்கள கேட்குற கேரக்டர்ஸ்க்குலாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, ஒரு படம் அப்படி தான் பண்ணோம். இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மூவி அது. அதில் ஒரு தமிழ் கேரக்டர் நடுவில் என்றாக ஒரு இந்த ஜோசியம் இந்த பார்ப்பாங்க இல்லையா, அந்த
இது தடி மாதிரி குறி சொல்கிறது அந்த மாதிரி அவங்கள கேட்டாங்க. அப்புறம் அவங்க பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மூவியில் நான் பண்ணேன். பாண்டிச்சேரியில் நடந்தது. நல்ல ரோல் அது. அதனால இவங்க 2 பேருமே எனக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது முடியல அப்படின்னும் போது எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட்டுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதில் வந்து எனக்கு இவங்க நளினி மேடம் இல்லை, நளினி ஆகட்டும், என் சகோதரி அவங்க, அர்ச்சனா மேடம் ஆகட்டும், அவங்க 2 பேருமே எனக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன திரை அதுவும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் மேம், ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்? இல்லை, எல்லா ரோலுமே நான் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் தான் எனக்கு வேணும்னு நினைப்பேன். ஒன்று அம்மானா அம்மா அழுதுகிட்டே இருக்கிற அம்மா, இல்லை வந்து வில்லியாகவே இருக்கணும், அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஒன்றுத்தில் பார்த்தா பூவே உனக்காக ஒரு சீரியல் பண்ணேன். அதில் பார்த்தா டேரிங் வில்லி, டிராக்டர்லாம் ஓட்டிக்கிட்டு எல்லாரையும் அருவா வச்சுட்டு மிரட்டுற மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ இந்த அண்ணான்னு ஒரு சீரியல் போகுது, அதில் ஒரு வில்லி. அதில் வந்து எப்படின்னா ஒரு நல்ல பெரிய ரிச்சான கேரக்டர், அது ஒரு வில்லி, கிருத்ரோமான ஒரு வில்லி. ஸோ இந்த மாதிரி. அப்புறம் காமெடி, அதே மாதிரி மதர் ரோல்ஸ் பண்ணாலும் வந்து அன்பான ஒரு மாமியாராக பண்ணது வந்து நான் மேகலான்னு ஒரு சீரியலில் பண்ணேன். அப்போது வந்து விக்ரமாதன் சார் தான் அதை டைரக்ட் பண்ணது. அப்போல்லாம் அங்கே வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில், நாங்கள் எடுக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பக்கத்தில். அவங்க சொல்லுவாங்க, அம்மா இப்படி ஒரு மாமியார் எனக்கு கிடச்சா எவ்வளோ சந்தோஷமா. நீங்கள் சொல்கிறீங்கம்மா, நான் பெற்று வச்சிருக்கிறது ஒரு பையன், அந்த பையனுக்கு எப்படி பொண்ணு அமைய போதோ, எப்படி எனக்கு சம்மந்தி அமைய போதோ அப்படின்வேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அவங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா அமையும் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அம்மா கேரக்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மானா அம்மாவே அப்படி ஆகிடுவேன். இப்போ மலர்னு ஒரு சீரியல் பண்ணேன், அதில் ஒரு பெரியம்மா கேரக்டர். அந்த கேரக்டர்னா அப்படியே அந்த 2 குழந்தைங்களுக்கு அரவணைச்சிட்டு போகிறது, 2 பெண் குழந்தைங்களை அரவணைச்சிட்டு போகிறது, அது பார்க்கும்போது அதுங்களுக்கு அன்பாக பேசுறது. ஏன்னா எனக்கு பெண் குழந்தைங்கள்லாம் ரொம்ப இஷ்டம். எனக்கு ஒரே ஒரு பையன்தான், சரவணன். ஸோ அவரும் இதே ஃபீல்டில் தான் இருக்காரு, டப்பிங் பேசிட்டு தான் இருக்காரு, ஆக்டிங்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து எனக்கு பெண் குழந்தைங்களை பார்த்தாவே அது ரொம்ப இஷ்டம். அதனால் எனக்கு சரி, நான் தான் சொல்லுவேன், பெற்றிருந்தா கூட ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ தான் பெற்றிருக்க முடியும். நான் பண்ணுற குழந்தைகள் அத்தனையுமே என் பெண் குழந்தைகள். அதே மாதிரி அந்த குழந்தைகளும் என் மேலே அப்படி ஒரு பாசமாக இருக்கும். அம்மா 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 அம்மானும், சில பேர் வந்து மம்மின்வாங்க, சில பேர் மீன்வாங்க, எப்படியோ அவங்களுக்கு எது வசதியாக படுதோ அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால இந்த ரோல் அந்த ரோல் தான் கிடையாது. அதுக்கு தான் நான் முதல்ல என்னை புக் பண்ணும்போது நான் கேட்பேன், என்ன ரோல், என்ன கேரக்டர், என்ன எப்படி பண்ணணும். ஸோ அதாவது என்ன, இப்போ கிராமத்து கேரக்டரா, இல்லை பட்டணத்து கேரக்டரா, இல்லை மிடில் கிளாஸா, ஹை கிளாஸா, இப்படியெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு காரணம் வந்து நாமளே ரெடி பண்ணிட்டு நான் அங்கே போயிட்டு இது இல்லை அது இல்லைன்னும் போது நமக்கு அது மேலே தான் கான்சென்ட்ரேட் போகும், இப்போ நடிப்பு மேலே வராது. ஸோ அதனால வீட்லேயே எல்லாத்தையும் நான் ரெடி என்ன இருக்கோ அது தேவையானது எடுத்துகிட்டு போயிடுவேன். விக்ரமாதன் சார் அதான் சொல்லுவார், மேடம் கிட்ட சொல்லிட்டா போதும்ப்பா, அடுத்த நாள் அப்படியே ஃபுல்லாக மேக்கப் அப்படியே வந்துடுவாங்க அப்படின்வாங்க. சில கேரக்டர்ஸ்க்குலாம் நான் மேக்கப்பே போட மாட்டேன், எப்படி இருக்கணும்னா அதே மாதிரி அப்படி மேக்கப்பே இல்லாமல் போய் நடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த கேரக்டருக்கு அது யூஸ் ஆகும் அந்த அப்படின்ட்டுன்னு. அது மாதிரி நான் சொல்லுவேன், சார் ஏன் சார் இப்படி எல்லாம் நீங்கள் சொல்ல தான் சார் இன்னும் எனக்கு பயமாக வருது அப்படின்வேன். இல்லை மேடம், நிஜமான விஷயத்த தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் அதை பண்ணிடுவீங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படின்னா. சரி, ஓகே. ராதிகா மேம், அவங்க கூட நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க எப்படி மேம் செட்டில் உங்ககிட்ட? ராதிகா மேடம் கூட வந்து நான் படங்கள் பண்ணியிருக்கேன். சிங்கார பையங்களின்னு ஒரு படம், அதில் அவங்க ஹீரோயினி, நான் ஒரு செகண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பேன். சம்பந்தம் சார் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அப்போத்துலேருந்து எனக்கு தெரியும் அவங்கள, பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகியும் இருக்கேன். அப்போ வந்து அவங்களும் அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான், அப்போது நானும் அப்கமிங், அவங்களும் அப்கமிங் தான். ஸோ அப்படின்னு அதுக்கப்புறம் சீரியல் ரேடான் பிக்சர்ஸ் ஆரம்பித்து அவங்க சீரியல் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது நான் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சீரியல் சித்திலேயே வந்து நான் ஆக்ட் பண்ணேன். சஷின்னு சொல்லிட்டு நம்ம பாலமகேந்திர சார் படங்கள்லாம் நடிப்பார், நல்ல ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு மதர் ரோல் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுத்த மேக்ஸிமம் சீரியலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். செல்லமே, அதுக்கப்புறம் வந்து வாணி ராணி. ஸோ வாணி ராணியில் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரெடானில் வந்து எனக்கு ஒரு பெரிய நேம் கொடுத்தது. அந்த நீலிமா ராணிக்கு அம்மாவாக பண்ணியிருந்தேன் நான். ஸோ அது டிம்பிள், அவள் கேரக்டர் பேர், எல்லாரும் டிம்பிளம்மானா. அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அதான் நான் சொல்கிறேனே, இப்போது ரஜினி சார் இந்த அளவுக்கு இப்போது இந்த ஏஜ்லேயும் அவர் இந்த அளவுக்கு மாசாக இன்னும் ஹீரோவை பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவர் அந்த தொழில் மேலே வச்சுருக்கிற டெடிக்கேஷன்.
யோசனை பண்ணிகிட்டே இருப்பார், என்ன பண்ணலாம், இந்த படத்துக்கு என்ன பண்ணலாம், இந்த படத்துக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணணுமே ரசிகர்களுக்கு, ஏன்னா நம்மளை நம்பி இருக்கிற அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அது மாதிரி நான் ஏதோ அந்த அளவுக்குலாம் இல்லை, நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன பண்ணலாம், இந்த கேரக்டரில் ஏதாவது பண்ணணுமா, அதை அப்படி நான் யோசனை பண்ணது தான் இந்த வாணி ராணியில் ஒரு வணக்கம் பண்ணுவேன். அந்த வணக்கம் மிகப்பெரிய லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. யாரை பார்த்தாலும் அந்த வணக்கத்தை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த கேரக்டர் வந்து பெரிய நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு ஒரு ரிச் கேரக்டர் மாதிரி, கிராமத்தில் சம்மந்தப்பட்ட கேரக்டர் தான், நிறைய நகை போட்டுட்டு இருப்பேன். ஆனால் என்ன பண்ணுவேன், யாருன்னா வந்தாங்கன்னா வணக்கம் சொல்லுவேன், வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நான் சும்மா அது யோசனை பண்ணி பண்ணால் நல்லா இருக்குமே என்ன, அதுக்கு டைரக்டரும் வந்து சூப்பராக இருக்குது, பண்ணுங்க சிஜே பாஸ்கர் சார், அவர் நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு. சரின்னு அதுக்கப்புறம் வந்து அது பண்ண ஆரம்பிச்சது. அது என்னடான்னா நாளடைவில் அது ரொம்ப பெருசாக போச்சு. ரத்னமும் அதில் ஒர்க் பண்ணார், ரத்னம் சாரும் அதில் ஒர்க் பண்ணார் அவர். ஸோ எனக்கு சிஜே பாஸ்கர் சாரும் அது சொல்லணும். ஏன்னா சிஜே பாஸ்கர் சார் வந்து நான் படங்களெல்லாம் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு இதில் தான் இங்கே வந்து சித்தி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆகிட்ட உடனே அதில் வந்து, ஆனால் நான் வந்து அங்கே போனேன், வாங்க நான் பாஸ்கர் தான் கூப்பிடுவேன். ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். டைரக்டர்னு ஒரு பெரிய போஸ்ட்டு, ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர், அதனால் நான் டைரக்டர் சார், அவரே என்ன சொல்லுவார், மேடம் ஏன் மேடம் நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்களோ அப்படி கூப்பிடுங்க. இல்லை சார் நான் உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் போஸ்ட்டு கொடுக்குற மரியாதை அதுன்னு. அதே மாதிரி டேக்கிங்ஸ் ஆகட்டும், ஷார்ட்ஸ் ஆகட்டும், அவர் எல்லாமே பிரமாதமாக எடுப்பார். அந்த கேரக்டர்னா அந்த கேரக்டரில் அப்படியே எல்லாரையும் வந்து பண்ண சொல்லுவார். அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி பாலா சார் படத்தில் நான் நடிக்கும்போது அப்படி தான் எல்லாரும் பாலா சார்னா ஐயோ பயம், ஐயோ எப்படி அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி பெருசாக தெரியலம்மா. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த கேரக்டரில் அவங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கேரக்டர் அவங்க நினச்சதை நம்ம கொடுத்துட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20 நாள் கால் ஷீட் வாங்கினாங்கம்மா அந்த தாரத்தப்பட்டைக்கு. போனதும் பாலா சார் கேட்டார், வந்து நீங்கள் ஃப்ரீயாக மேடம், இப்போ 20 நாள் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சீரியலில் நிறைய ஒர்க் பண்ணுறீங்களே அப்படின்னு. இல்லை சார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் சார் வந்திருக்கேன். அப்போ தான் வாணி ராணியும் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை நான் வாணி ராணி கம்பெனிலையும் சொல்லியிருக்கேன் சார், இந்த மாதிரி இந்த டேட் தான் சார் அவங்களுக்கு, அது போக உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன், நம்ம கம்பெனிலையும் சொல்லிட்டேன் சார். சரி ஓகே, சரி நீங்கள் இப்போது வந்தீங்களே, வரும்போது உங்களை யாருன்னா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு நிறைய பேர் பேசுவாங்க சார், நிறைய பேர் வந்து கையெழுத்து வாங்குவாங்க, ஃபோட்டோஸ் பிடிச்சிப்பேன்னு. நீங்கள் சாதாரணமாக கடைகளுக்கெல்லாம் போவீங்கன்னா சொன்னேன், பர்மா பஜாரில் நான் பர்மா பஜார் பாண்டி பஜாரில் நான் நடந்தே போயிட்டு எல்லா இடத்தையும் வாங்குவேன் சார். அப்போ யாரும் உங்களை கண்டுபிடிப்பாங்க சார். கண்டுபிடிச்சா அவங்களுடைய மிகப்பெரிய விஷயம் என்ன, மேடம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் மேடம்னுவாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டெல்லாம் தான் வந்து சைன் கேட்பாங்க, ஆட்டோகிராஃப் கொடுங்க மேடம்னுவாங்க. இப்போ அது கிடையாது. இப்போ இந்த செல்லு வந்ததுனால எல்லாரும் மேடம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற மேடம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிற மேடம், அவங்களோட சந்தோஷம் அது. இப்போ என்னோட சந்தோஷம் யாரும் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்தோம்னா அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும். எனக்கு ஆஸ் ஆர்டிஸ்ட் எனக்கே சந்தோஷம் இருக்கும்போது அவங்க ரசிகர்கள், ஆடியன்ஸு, அவங்களால தான் நாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது எனக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். ஸோ அதனால வந்து தெரியும் சார், பார்த்துருக்கேன் சார். அப்புறம் எல்லாம் முடிச்சது போனால் அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சின்ன ஏஜில் யங் ஏஜ்லலாம் நான் வந்து நிறைய ஸ்கர்ட் போட்டிருக்கேன், டிஷர்ட் போட்டிருக்கேன். பட் வயசு கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நான் தாரத்தப்பட்டியில் பண்ணும்போது இவங்க கிரிஜா, அவங்க பேர் என்ன, காயத்ரி ரகுராமுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கேன். அதில் ஷார்ட்ஸு இந்த என்ன சொல்லுவாங்களா, ஆஃப் பேண்ட் மாதிரி இருக்குமேம்மா, அது பர்மடாஸ் போட்டுட்டு டிஷர்ட், அதான் அந்த காஸ்டியூம் எனக்கு தூக்கி கொண்டே போட்டுக்கிட்டேன். டைலாக் அவர் சொன்னார், அவர் வெச்ச கண்ணு வாங்காமல் அவர் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம வாட்ச் பண்ணோம்னாவே போதும். ஒரு டேக் ஓகே. இது வரைக்கும் எனக்கு செகண்ட் டேக்குன்றது ஆர்டிஸ்ட் கூட பண்ணுற ஆர்டிஸ்ட்னால போயிருக்குமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே டேக்கில் வந்து பாலா சார் ஓகே பண்ணார். ஆனால் வந்து அப்ரிஷியேஷன் பண்ண மாட்டார். எந்த ஒரு நம்ம சார் ஏதாவது சொல்லுவார், நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்னு போயிடுவார். அப்புறம் வந்து 1.5 நாள் ஆச்சு. அடுத்த நாள் வந்து எனக்கு நான் சாப்பிடாம 3 மணிக்கு வரைக்கும் உட்காந்துருக்கேன். அந்த சாங், அந்த இடுகாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்கல்ல ஒரு சாங், ரொம்ப ஃபேமஸ் சாங், அது இளையராஜா சாரோடைய 1000வது படம்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த பாட்டு. அப்போ வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன், பசி. அப்போ வந்து நம்ம சச்சின் படம் டைரக்டர் மகேந்திரன் சாரோடைய சன்னு ஜான்,
அவர் அப்படி கிராஸ் பண்ணார். நான் சொன்னேன் ஜான் சார்னு. சொல்லுங்க மேடம். இல்லை நான் போய் சாப்பிட்லாமா, பசிக்குது, 3 மணி ஆயிடுச்சுன்னு. மேடம் ஐயோ நீங்கள் இன்னும் சாப்பிடலையா, போங்க மேடம் நீங்கள் சாப்பிடுங்க மேடம். சரி நான் எழுந்து இப்படி மூவ் பண்ணுறேன். பாலா சார் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் ஜான் சாரை கூப்பிட்டாங்க. ஜான் சார் போன உடனே அப்புறம் ஜான் சார் வந்து என்னை கூப்பிட்டார். மேடம் சார் கூப்பிட்றேன். போன உடனே பக்கத்துலேருந்து ஒரு கவர், பெரிய அந்த கவர் எடுத்து, இந்தாங்க மேடம் இதில் கேஷ் இருக்குது, உங்கள் ஒர்க் ஓவர் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒரு அப்படியே பிரமிப்பாக நிற்கிறேன் நான். என்ன 20 நாள் கால் ஷீட் வாங்கினாங்க, 1.5 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. சார் நான் அப்பவும் கேட்குறேன், சார் போயிட்டு நான் வரணுமா சார்னு. இல்லைம்மா அவ்வளோதாம்மா உங்களுக்கு முடிஞ்சிச்சு, நம்ம டப்பிங்கில் மீட் பண்ணுவோன்னாரு. அப்புறம் என்ன கேட்குது எனக்கு தெரியல. என்ன பணம் என்ன ஏது அதெல்லாம் ஒன்று. நான் இங்கேருந்து அந்த பாலாசார் படத்துக்கு போகும்போது எந்த விதமான பேமெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே நான் போகலை. ஓகே போனோடனே அப்புறம் முடிஞ்சு இல்லைம்மா நம்ம டப்பிங்கில் மீட் பண்ணுவோன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரே குழப்பம் உள்ளே ஓடுது. என்னடா ஒரு வேளை சீன் கட் பண்ணிட்டாங்களா என்ன ஆச்சுன்னு. சார் இல்லை சார் 20 நாள் இல்லைம்மா எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க இல்லையா. நான் வாங்குறது அதிகப்பட்ட தினங்கள் வாங்குறது நாட்கள் வாங்குறது வந்து சப்போஸ் சரியாக வரல அப்படின்னா, என்னோட டேஸ்ட்டுக்கு சரியாக வரல, நான் நினச்சது வரலன்னா அதை எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் தேவைப்படும். அப்போ வந்து நான் 2 நாள் 3 நாள் தான் டேட் வாங்கினேன் அப்படின்னா அது எனக்கும் பிரச்சனை ஆகிடும், ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் நான் நிறைய டேட் வாங்கிடுவேன். சப்போஸ் சீக்கிரம் பண்ணிட்டாங்கன்னா அது முடிஞ்சிடும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சீக்கிரம் இது முடிஞ்சிருச்சு, நான் என்ன எய்ம் பண்ணணும் அந்த கேரக்டர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இதில் நான் எதுவும் கட் பண்ணலாமா உங்களுக்கு, நம்ம டப்பிங்கில் மீட் பண்ணுவோன்னு. உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார்கிட்ட நடிக்கிறதும் அது ஒரு அனுபவம், பயங்கரமான அனுபவம். எல்லாரும் பயப்படுறாங்கன்னா எனக்கு சத்தியமாக வந்து பாலா சார்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து பயன்றதும் இல்லை. ஒரு இன்னொரு விஷயத்தை கற்றுக்கலாம் அவர்கிட்ட வந்து, நம்ம இன்னொரு விஷயத்தை கற்றுக்கலாம். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே.